ஹாய் guys, வெல்கம் டு கேட்ச் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு பெட்ரோல்ல ஓடுற கார் பார்த்திருப்பீங்க, டீசல்ல ஓடுற கார் பார்த்திருப்பீங்க, ஈவில ஓடுற கார் பார்த்திருப்பீங்க, ஏன் சிஎன்ஜில ஓடுற கார் முதல் கொண்டு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ ஓட போற கார், அதாவது கண்டுபிடிச்சிருக்க கார் வந்துட்டு தண்ணி ஊத்தினாலே ஓடும். யார் இது கண்டுபிடிச்சாங்கன்றத வீடியோல வந்துட்டு டீட்டெயில்டா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகணும். வாட்டர் பேஸ்ட் இன்ஜின் வெஹிக்கிளே வாங்கறதுக்கு நான் இந்த பெட்ரோல், டீசல், இவி இந்த மாதிரியான வெஹிக்கிள் பார்த்து வாங்கிக்குவேனே அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா என்ன, நீங்க பெட்ரோல் கார் வாங்க போறீங்க. ஒரு சில கார்ஸ் வந்துட்டு பிரைஸ் ஹையா இருக்கும், டாப் அண்ட் மாடல். அது வந்துட்டு ஒரு மைனஸ் பெட்ரோல் காருக்கு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் வந்துட்டு சர்வீஸ் காஸ்ட் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வந்துட்டு பெட்ரோலோட ரேட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதுக்கடுத்து நீங்க டீசல் காருக்கு வரும். டீசல் கார்ல பெட்ரோல் காரோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். பிளஸ் அதுக்கு அடுத்து பொல்யூஷன் வந்துட்டு மெயினா அதனாலதான் வந்துட்டு வருது. சரி, இந்த ரெண்டு காருமே வேணாம், நான் ஈவி கார் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மெயினா வெயிட் வைக்கிறது எது தெரியுமா? இந்த ஈவி காரோட பிரைஸ் தான். நீங்க இப்போ ஒரு பெட்ரோல் கார் வாங்க போறீங்க, அதோட பிரைஸ் வந்துட்டு 10 லட்சம். கூட ஒரு 5 லட்சம் போட்டு விற்பாங்க ஈவி காருக்கு. ஏன்னா அதோட பேட்டரியோட காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகம். நீங்க வந்துட்டு இந்த பேட்டரி ஈவி வெஹிக்கிள் வாங்கறதுக்கு பெட்ரோல் காரே நான் 2 வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. சரி, அதுக்கு அடுத்து நீங்க நம்ம சிஎன்ஜிக்கே வருவோம். சிஎன்ஜி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிளா வாங்கணும்னா பின்னாடி பூட் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ ரீசெண்டா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்ததுல சிஎன்ஜி கட்டுப்பாடு கூட வந்தது. அப்போ வந்துட்டு இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் சிஎன்ஜி கிடைக்காம ரோட் ரோட்ல நின்றுட்டு தான் இருந்தது. சிஎன்ஜி கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னா இந்த கார் வந்துட்டு மெயினா நம்ம ஊர்ல வர்றது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இது வந்துட்டு இந்த இன்ஜின் எப்படி செயல்படுது அப்படின்னு வந்துட்டு இப்ப பாத்திரலாம். இந்த காரோட இன்ஜின் வந்துட்டு முதல்ல நீங்க தண்ணியை ஊத்துறீங்க. தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறமா அதுல இருந்து H2 இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஏர் வந்துட்டு பியூரிஃபையான ஒரு ஏர் வந்துட்டு அதுல இருந்து கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு. இப்ப நீங்க வந்துட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. 50 கிலோமீட்டருக்கான ஸ்பீடு உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் அந்த வண்டி எடுத்துக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு ஒரு சிலிண்டர்ல அடைச்சு வச்சா கூட வந்துட்டு ஒரு பெரிய வெடி விபத்தை கூட ஆகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வண்டியில வந்துட்டு ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்துட்டு 100% சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள் தான். அதுக்கடுத்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னா இந்த கார் வந்து எக்ஸ்டாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து புகை வருமானு நினைச்சீங்கன்னா வரவே வராது. ஏன்னா நம்ம தண்ணி தான் ஊத்துறோம், அதுல இருந்து ஒரு பியூரிஃபையான ஆக்சிஜன் தான் வருது. அந்த ஆக்சிஜன்ல வந்துட்டு இந்த எக்ஸ்டாஸ் வழியா வரும். இது மூலியமா பொல்யூஷன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகும். இந்த கார் வந்துட்டு நிறைய வந்துதான். இந்த கார் வந்துட்டு யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டாடா மோட்டார்ஸ் தான் வந்துட்டு இந்த இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இந்த கார் வந்துட்டு வரும் காலையில வந்துடும். அதுக்கடுத்து நம்ம மிருகங்களுக்கும் தண்ணி தேவைப்படுது, மனுஷங்களுக்கும் தண்ணி தேவைப்படுது. இப்போ காருக்கு முதல் கொண்டு கூட தண்ணி தேவைப்படுது. இந்த கார் மட்டும் உலகத்துல முழுசா வந்ததுன்னா இருக்கிற எல்லா சாம்ராஜ்யமே வந்துட்டு அழிஞ்சுக்கிட்டே தான் வரும். ஏன்னா இப்ப 80% சைனா வந்துட்டு பேட்டரிஸே வச்சிருக்காங்க, அவங்கதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கார் மட்டும் உலகம் முழுக்க லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்ராஜ்யம் டோட்டலா அழிஞ்சிரும். அதுக்கு அடுத்து இந்த அமெரிக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு பெட்ரோல் சேல் பண்றாங்க டாலர்ஸ்ல. இப்ப வந்துட்டு நிறைய நாடுகள் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் அவங்களுக்கு நடக்கலன்னா பொருளாதாரம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அடிப்படும். அதே மாதிரி இந்த அரப் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த ஆயில், அதாவது கருப்பு தங்கம், இந்த கச்சா எண்ணெய் வந்துட்டு விக்கிறாங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த கச்சா எண்ணெய் யாருமே வாங்கலன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய லாஸ். அதே மாதிரி இலான் மாஸ்க் இருக்காரு இல்லைங்களா, இலான் மாஸ்க் வந்துட்டு அந்த ஈவி கார்ஸ் விட்டுட்டு இருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கார்ஸோட சேல்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிரும்.
அதுக்கு அடுத்து இந்த கார் தான் வந்துட்டு கார்லயே வந்துட்டு ஒரு மாஸ்டர் காரா வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த கார் மட்டும் உலகம் முழுக்க வந்ததுன்னா எல்லா சாம்ராஜ்யமே அழிச்சு இது வந்துட்டு டாப் 1 நம்பர் லிஸ்ட்ல வந்துட்டு வரும்னு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு நம்புறாங்க. அதே மாதிரி இததான் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த கார் வந்ததுன்னா சராசரியான ஒரு இந்தியன் குடிமகனுக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட், அதாவது என்ன நன்மைகள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கார்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு யூஸ் பண்ண போறது இல்ல. பெட்ரோல் மாதிரியான இருக்கிற ஒரு தண்ணியை தான் நம்ம வந்துட்டு ஊத்த போறோம். அதாவது வெறும் தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தினா கார் பாட்டுக்கு போகுது. இது வந்துட்டு காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு. காஸ்ட் கட்டிங் வந்துட்டு நிறைய ஆகும்போது என்ன ஆகும்னா, பழங்களா இருக்கட்டும், இந்த சிமெண்ட் எல்லாமே வந்துட்டு காசு வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இந்திய குடிமகனுக்கான இருக்கிற ஒரு பெனிஃபிட். இந்த கார் வந்துட்டு எவ்வளவு பிரைஸுக்கு விற்கும், அதாவது ஈவி காரோட ரொம்ப அதிகமா 20 லட்சம் அப்படிலாம் விற்குமா, இல்லைன்னா ரொம்ப கம்மியா விற்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோட ரேட் வந்துட்டு 5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி 25 லட்சம் வரைக்கும் இப்போ வந்துட்டு வரப்போகுதுன்னு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த காசு மட்டும் வந்ததுன்னா இந்த அரப் கண்ட்ரிஸ், அதாவது இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்கள நம்பவே நம்ம தேவையே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி ஊத்தினாலே கார் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எதுனா போர் வந்தா கூட இந்த சிஎன்ஜி எல்லாம் வந்துட்டு இப்ப ரொம்ப கட்டுப்பாடு ஆச்சுல. இப்ப சிஎன்ஜி காசுக்கும் அது ஒரு பெரிய அடியாருது இல்ல. இப்போ வந்துட்டு தண்ணி மட்டும் இதுல ஊத்தினா கார் மட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு டாடா மோட்டார்ஸ், அதாவது இந்தியன் டாடா மோட்டார்ஸ் கார் கிட்டே போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹூண்டாய், மாருதி சுசுகி இந்த மாதிரியான கார் பிராண்டுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அடியாவே இருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு நார்மல் பெட்ரோல், டீசல் அந்த மாதிரியான இன்ஜின் கார்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த கார்ஸ் நம்ம போய் வாங்கினா காசு வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். இதுல டாடா மோட்டார்ஸ் வாங்கினா காசு வந்துட்டு ரொம்ப கட்டிங் ஆகும், காசு கட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கேயே போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்துட்டு பல கார் பிராண்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அடின்னே சொல்லலாம். முக்கியமா நம்ம டெஸ்லா மாமாக்கலாம். அதுக்கு அடுத்து ஆல்ரெடி இந்த காரோட இன்ஜின் வந்துட்டு ஒரு பஸ் இன்ஜினை கன்வெர்ட் பண்ணி பஸ்ஸாவே வந்துட்டு விட்டுட்டாங்க. அதுவும் வந்துட்டு நல்லா சூப்பர் சக்சஸாவே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காரோட புரோட்டோடைப்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கார்ல டெஸ்டிங்ல இருக்கு. இப்போ மட்டும் இந்த கார் லான்ச் ஆகி நல்லா ஒரு பீக் லெவல்ல போயிட்டு நல்லா சூப்பரா வந்துட்டு சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் எல்லாமே வந்துட்டு இந்த கார் பின்னாடிதான் திரும்பியே பார்க்கும். ஏன்னா ரத்தன் டாடா இருக்கார்ல, அவரோட கனவே இதுதானா கார் கட்டிங்ல வந்துட்டு காசு கம்மியாவுமே வந்துட்டு காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ வந்துட்டு அது நிறைவேற போகுது. வருங்காலத்துல வந்துட்டு இந்த கார் வந்துரும். எப்படி வந்துட்டு ரத்தன் டாடா கார் வந்துட்டு, அதாவது இந்த நானோ கார் வந்துட்டு கொடுத்தாரோ, காசு கட்டிங் பண்ணி இந்த காசுலாம் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி ஒரு இந்திய குடிமகனுக்கு கொடுத்தாரோ, இந்த கார் மட்டும் வந்துன்னா இந்தியா வந்துட்டு இந்த கார் மோட்டார்ஸ்ல வந்துட்டு ஒரு டாப் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இந்த டெக்னாலஜி இருக்காது. ஏன்னா இப்ப வந்துட்டு இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கார் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் உலகத்துக்கே. முக்கியமா இந்த கார் வரத்துக்கு வந்துட்டு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கார் வரத்துக்கு இந்த கார் காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு விடுவாங்கன்னு தெரியல. போட்டியா வந்துட்டு அவங்களும் எதுனா கார் வந்துட்டு இன்ஜின் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. வருங்காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.